நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு தொடங்கி ஒரு 10 நாட்கள் ஆன நிலையில இன்னும் ஒரு சில நாட்கள்ல நாம பொங்கலை கொண்டாடவிருக்கோம். இந்த வீடியோவின் வழியாக நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிட்டு 2026ஆம் ஆண்டுல வடபழனியில இருந்து போரூர் இடையிலான பகுதியில என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்காக காத்திருக்கு, கடந்த 6 மாதங்கள்ல எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்க நடந்திருக்கு அப்படின்ற இரண்டு விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போற முதல் தகவல் ஜனவரி 11ஆம் தேதியான இன்னைக்கு நடக்க போற ட்ரையல் ரன் பத்தி தான். கடந்த ஒரு சில மாதங்களாவே இந்த வடபழனிக்கும் போரூருக்கும் இடையிலான பகுதியில ட்ராக் அமைக்கிற பணியானது வேகமா நடந்து வந்தது. இந்த ஆண்டு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ரெச்சை ஓபன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாவே ஒர்க் ஆனது ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரெச்ல ஒரு 57 கிரேனு 4000 ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி டே அண்ட் நைட்டா ஒர்க் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இப்படி பணிகள் வேகம் எடுத்த நிலையில இந்த ஸ்ட்ரெச்ல முடிக்கப்படாம இருந்த ட்ராக் ஒர்க் கிட்டத்தட்ட ஒரு 135 மீட்டர் அளவுக்கு ட்ராக் ஒர்க் ஆனது பெண்டிங்ல இருந்தது. இப்போ போன வாரம் மாதிரி அந்த ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ட்ராக் ஒர்க்கை இவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து இவங்க என்ன வேலையை தொடங்குவாங்க? சிக்னல் ஒழுங்கா வேலை செய்தா, அதாவது சிக்னலிங் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்தா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அடுத்ததா இவங்க என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா பவர் சப்ளை, அதாவது இந்த டிராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பவர் சப்ளை ஒழுங்கா வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இன்னைக்கு நடக்கிற இந்த ட்ரையல் ரன்னை பொறுத்தவரையில இவங்க ஒரு ட்ராக்ல மட்டும்தான் ட்ரையல் ரன் பண்றாங்க. வடபழனில இருந்து போரூருக்கு ஒரு ட்ராக் இருக்கு, போரூர்ல இருந்து வடபழனி போறதுக்கு இன்னொரு ட்ராக் இருக்கு. இன்னைக்கு இவங்க போரூர்ல இருந்து வடபழனி இந்த ட்ராக்கை மட்டும் செக் பண்றாங்க. இந்த ட்ராக்ல சிக்னலிங் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்தா, ட்ராக் கரெக்டா இருக்கா, பவர் சப்ளை எல்லாம் ஒழுங்கா வருதா அப்படின்றத ஜனவரி 11ஆம் தேதியான இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல மோஸ்ட் ப்ராபபிலி ஜனவரி 14 இல்ல 15ஆம் தேதியில இன்னொரு ட்ராக்லயும் பவர் சப்ளை ஆனது ஒழுங்கா வருதா, சிக்னலிங் எல்லாம் கரெக்டா வேலை செய்தா, ட்ராக் குவாலிட்டியா இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ட்ரெயினை ஆப்ரேட் பண்ண முடியுதா போன்ற பல்வேறு விஷயங்களை அவங்க செக் பண்ணிடுவாங்க. இன்னைக்கும் ஜனவரி 14 இல்ல 15ஆம் தேதி நடக்க போற இரண்டாவது ட்ரையல் ரன்லயுமே ஸ்பீட் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான போக்கஸா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின்ஸை பொறுத்தவரையில ஒரு 70 to 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இனிஷியல் ட்ரையல் ரன்ல இது இவங்களுடைய போக்கஸா இருக்காது. இந்த ஸ்ட்ரெச்ல இவங்க டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயினை ஆப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னாலுமே இனிஷியல் ட்ரையல் ரன்ஸ்ல டிரைவர் ஒருத்தர் தான் இந்த ட்ரெயின்ஸை இயக்குவாரு. போரூருக்கும் பூந்தமல்லிக்கும் இடையிலான ஸ்ட்ரெச்ல எப்படி ரயில்வே போர்டுடைய சர்டிபிகேஷன் எல்லாம் வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த ட்ரையல் ரன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான சர்டிபிகேட்ஸை நம்ம கவர்மெண்ட் அப்ளை பண்ணும். இந்த வீடியோல ட்ரையல் ரன் பத்தி எனக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வடபழனி பஸ் டெர்மினஸ் உடைய ரீடெவலப்மெண்ட் பத்தி தான். ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி இந்த பஸ் டெர்மினஸை இடிச்சிட்டு, அதாவது இப்ப இருக்கிற பழைய பஸ் டெர்மினஸை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிரான்சிட் ஹப்பை உருவாக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் ஒண்ணு வந்தது. நம்ம சென்னை நகரை பொறுத்தவரையில ஆவடி, மந்தவள்ளி, ஐயப்பந்தாங்கல், திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இடிச்சிட்டு அதை ஒரு பெரிய டிரான்சிட் ஹப்பா மாத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வடபழனி பஸ் டெர்மினஸையும் இடிச்சிட்டு ஒரு பிரம்மாண்டமான டிரான்சிட் ஹப்பா மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2026ல இந்த பஸ் டெர்மினஸ் உடைய வேலையானது ஆரம்பிக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா போன வருடம் மாதிரியே இந்த பஸ் டெர்மினஸை ரீடெவலப் பண்றதுக்கான டெண்டரை சென்னை மெட்ரோ அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் ஃப்ளோட் பண்ணியிருந்தாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுடைய ரீடெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில ஒரு 2.5 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க கணக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 2027 இல்ல 28ல இந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க் ஆனது முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப 2026ல பணிகளானது தொடங்கினா மட்டும்தான் இந்த டார்கெட் ஆனது சாத்தியம். இந்த பஸ் டெர்மினஸ் உடைய டோட்டல் ஏரியா அரௌண்ட் ஒரு 6.65 ஏக்கர்ஸா இருக்கு. அட் பிரசன்ட் ஒரு நாளைக்கு 1100ல இருந்து 1200 பஸ்ஸஸ் இந்த பஸ் டெர்மினஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்ணி வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 158 பஸ்ஸஸ் இந்த பஸ் டெப்போல இருந்து கிளம்புது. இந்த பஸ் டெர்மினஸை இவங்க மாடர்னைஸ் பண்ணி ரீடெவலப் பண்ணும்போது பஸ் ஏறத்துக்குன்னு தனியா ஒரு 5 பஸ் பேஸையும், பஸ்ல இருந்து இறங்குறதுக்காகவே தனியா 2 பஸ் பேஸையும் டிசைன் பண்ணவிருக்காங்க. இந்த பஸ் டெர்மினஸ் உடைய ரீடெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில சிஎம்ஆர்எல் மற்றும் டிட்கோ இணைந்து இந்த ரீடெவலப்மெண்ட்டை செய்யவிருக்காங்க. இந்த பஸ் டெர்மினஸை இவங்க இடிச்சிட்டு கட்டும் போது இது ஒரு 12 ஸ்டோரி பில்டிங்கா கட்டலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி இதை ஒரு 12 ஸ்டோரி பில்டிங்கா கட்டும் போது அந்த இடத்துல ரீட்டைல் அவுட்லெட்ஸ், ஃபுட் கோர்ட்ஸ், ரெஸ்டாரண்ட், ஆஃபீஸ் ஸ்பேசஸ், கமர்ஷியல் ஃபெசிலிட்டிஸ், 2 வீலருக்கான பார்க்கிங், 4 வீலருக்கான பார்க்கிங் அப்படின்னு சொல்லி இதை ஒரு பெரிய டிரான்சிட் ஹப்பா மாத்துறதுக்கான முயற்சிகள் தொடங்க போகுது. இன்னும் ஒரு 2-3 வருடங்கள்ல
இந்த இடத்துடைய லேண்ட்ஸ்கேப் டோட்டலா மாறும் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம மூணாவதா பார்க்க போற டெவலப்மெண்ட் இந்த பகுதியில எழும்பி வர ஸ்கை வாக் பத்தினதுதான். இப்ப இருக்கிற வடபழனி மெட்ரோ ஸ்டேஷனை phase 1 ஆஃப் மெட்ரோவின் போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையே ஓடுற ரூட்ல இருக்கிற இந்த வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் ஆனது phase 2ல அமைக்கப்பட்டு வரும் பூந்தமல்லி பைபாஸ்க்கும் லைட் ஹவுஸ்க்கும் இடையிலான ரூட்ல ஓவர்லாப் ஆகுது. இப்படி 2 காரிடார் சந்திக்கிறதுனால இது ஒரு டிரான்சிட் ஓரியன்டட் ஹப்பா மாத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதன் ஒரு பகுதியா தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்கைவாக்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வராங்க. இந்த ஸ்கைவாக் ஃபுட் ஓவர் பிரிட்ஜை பொறுத்தவரையில ஆர்காட் ரோட்ல இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனை ஒரு எண்ட்லயும் நூறடி ரோட்ல இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனை இன்னொரு எண்ட்லயும் கனெக்ட் பண்ணுது. இன் ஃபியூச்சர் பூந்தமல்லியில இருந்து ஒருத்தர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னா பூந்தமல்லியில மெட்ரோ ட்ரெயினை ஏறிட்டாரு அப்படின்னா அவரு ஆர்காட் ரோட்ல இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து இறங்கிடணும். இப்படி இறங்கிட்டாரு அப்படின்னா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ்ல நடந்து போய் 100 அடி ரோட்ல இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னா அங்க இருந்து சென்ட்ரலுக்கான வண்டியானது வரும். அங்க இருந்து அவர் ஸ்விட்ச் பண்ணி சென்ட்ரலுக்கு போயிட முடியும். இப்ப நான் சொன்ன இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து எவ்வளவு டைம் ஒருத்தருக்கு சேவ் ஆகும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த ரூட் மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ்ல பேசஞ்சர்ஸ்னால பயணம் செய்ய முடியும். நிறைய டைம் ஆனது சேவ் ஆகும். இப்படி 2 காரிடாரையுமே கனெக்ட் பண்ற ஒரு காரணத்தினாலதான் இந்த வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் ஆகட்டும், அது பக்கத்துல இருக்கிற வடபழனி பஸ் டெர்மினஸ் ஆகட்டும், இதோடைய டெவலப்மெண்ட் எல்லாமே ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. இந்த ஸ்கைவாக்கை பொறுத்தவரையில இந்த ஆண்டு மே மாதம்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கைவாக்கை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ரெசிடென்சியல் அபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு கார்டன் இங்க இருந்தது. இந்த ஸ்கைவாக்கை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கார்டன் ஸ்பேஸை மறுபடியும் கிரியேட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமா அதையும் பழையபடி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோடைய லாஸ்ட் செக்ஷனுக்கு நாம வந்திருக்கோம். லாஸ்டா என்ன பேச போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோடைய தொடர்ச்சியா 2 வீடியோவை நீங்க எதிர்பார்க்கலாம். ஒன்னு, பூந்தமல்லி பைபாஸ் டிப்போல இருந்து வடபழனி வரைக்குமான மெட்ரோ ரூட் எப்ப திறக்கப்படும், எந்தெந்த ஸ்டேஷன்ஸை இனிஷியலா ஓபன் பண்ண போறாங்க, அந்த ஸ்டேஷன்ஸை எப்ப ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க, 2வது கட்டமா எந்த ஸ்டேஷன்ஸை ஓபன் பண்ண போறாங்க அப்படின்ற தகவலையும், வடபழனியில இருந்து பவர்ஹவுஸ் இடையிலான ரூட்டை எப்ப ஓபன் பண்ண போறாங்க, அந்த இடத்துல ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில இருக்கு அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவா பார்க்கலாம். அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரும் வாரங்கள்ல நிச்சயமா அந்த தகவலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கமிங் பேக் டு திஸ் வீடியோ, இந்த பகுதியை பொறுத்தவரையில ஒரு முக்கியமான ஒரு இன்ஜினியரிங் மைல்ஸ்டோனை நம்ம சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்ப நானு வடபழனி ஜங்ஷன் கிட்ட இருக்கேன். இந்த ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் தளத்துல ரோட்ல வண்டிகளானது போறது தெரியும். 2வது தளத்துல சென்னை மெட்ரோவுடைய ட்ராக் இருக்கிறது தெரியும். அதுல ட்ரெயின் போறதையும் உங்களால பார்க்க முடியும். 3வது தளத்துல தான், 3வது தளம் அப்படின்னு நான் ஃப்ளோரை சொல்ல, 3வது லெவல்ல தான் வடபழனியில இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் போற மெட்ரோ ரூட் ஆனது கிராஸ் ஆகுது. எதற்காக நான் இது ஒரு இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த வடபழனி ஜங்ஷன் அப்படின்றது எப்பயுமே பிஸியா இருக்கிற ஒரு இடமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வடபழனில இருந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் நோக்கி போற இந்த ஸ்ட்ரெச் ஆனது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரவான ஸ்ட்ரெச் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரவான ஸ்ட்ரெச்ல இவ்வளவு உயரத்துக்கு ஒரு பியர் கேப்பை ஏத்தி வைக்கணும் அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த பியர் கேப்போடைய வெயிட் கிட்டத்தட்ட 1200 டன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெச்சுக்காகவே தயாரிக்கப்பட்ட இந்த பியர் கேப்ல மிகப்பெரிய அளவிலான வயாடக்டை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த என்டையர் ட்ரெயினுடைய லோடும் தாங்குற மாதிரி இந்த பியர் கேப்பை இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது நிஜமாவே ஒரு இன்ஜினியரிங் மார்வல் தான். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, லான்ச்சிங் கர்டர் மெத்தட் அப்படின்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி கிரேனோட உதவியே இல்லாம இந்த பியர் கேப்பை மேல எடுத்து வச்சிருக்காங்க. இது நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். பாராட்டு அப்படின்றது இவங்களுக்கு மட்டும் கிடையாது. நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டைட்டான ஒரு டெட்லைன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற வட மாநில தொழிலாளர்களுக்கும் தான். ஏன்னா மிகப்பெரிய அளவுல இந்த தொழிலாளர்களை மொபிலைஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் எல்லாமே வேகமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமா அவங்களுக்கு ஒரு சல்யூட் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.